உலகமே கொண்டாடும் ஸ்ரீபதிக்கு வாழ்த்து சொன்ன ரஜினிகாந்த். வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருப்பவர்கள் கூட வெற்றி பெற்று முன்னேற வேண்டுமெனில் அதற்கான ஒரே ஆயுதம் கல்விதான். ஆம், கல்வியால் ஒருவர் எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்பதற்கு பலரை உதாரணமாக சொல்லலாம். அந்த வகையில் 23 வயதே ஆன இளம் பெண் ஒருவர் தமிழ்நாட்டில் முதல் பெண் பழங்குடியின நீதிபதி என்ற பெருமையை பெற்றுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை பகுதியை சேர்ந்தவர் ஸ்ரீபதி. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த அவர் வறுமையில் போராடி கல்வி பயின்று BAL சட்ட படிப்பை முடித்துள்ளார். 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த சூழலில் கடந்த ஆண்டு TNPSC சிவில் நீதிபதி தேர்வு நடைபெற்றது. ஆனால் அப்போது ஸ்ரீபதி மீண்டும் கருவுற்று இருந்தார். எனினும் எப்படியாவது தேர்வை எழுதிவிட வேண்டும் என்று உறுதியாக இருந்த ஸ்ரீபதிக்கு தேர்வு தேதியும் பிரசவ தேதியும் ஒன்றாக வந்து அதிர்ச்சியை அளித்தது. மன உறுதியுடன் இருந்த ஸ்ரீபதிக்கு தேர்வுக்கு ஒரு நாள் முன்பு குழந்தை பிறந்துள்ளது. பொதுவாக பிரசவத்திற்கு பின் பெண்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப சில வாரங்கள் ஆகும். ஆனால் பிரசவமான 2வது நாளே தனது கணவரின் உதவியுடன் காரில் வந்து சிவில் நீதிபதி தேர்வை எழுதினார். வழிகளுக்கு இடையே தேர்வை எழுதி காத்திருந்த ஸ்ரீபதிக்கு கைமேல் பலன் கிடைத்தது. சமீபத்தில் சிவில் நீதிபதி தேர்வுகள் முடிவு வெளியானது. இந்த தேர்வில் ஸ்ரீபதி வெற்றி பெற்று இருந்தார். இதன் மூலம் தமிழ்நாட்டின் முதல் பெண் சிவில் நீதிபதி என்ற பெருமையை பெற்றுள்ளார் ஸ்ரீபதி. இந்த நிலையில் TNPSC சிவில் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ள ஸ்ரீபதி முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்து உள்ளார். பல பிரபலங்களும் பாராட்டி வரும் நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினியும் பாராட்டி இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன.